கிடச்சிட்டே இருக்கும், வீசிகிட்டே இருக்கும். அந்த 7வது மலையில் பக்கத்தால், லிங்கத்துக்கு பக்கத்தால் ஒரு குகை ஒன்று இருந்தது. அந்த குகைக்குள்ள ஆள் பூந்து உள்ளே போகிற மாதிரி இருந்தது. நாளடைவில் அப்படியே அந்த பாறைங்க மண்ணெல்லாம் வளர்ந்து அது மூடிடுது. அதுக்குள்ளே தேங்காயை உருட்டி விடுவாங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி தேங்காயை உருட்டி விட்டால் மணிக்கணக்கில் சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அவ்வளவு தூரம் போகும். பார்த்தா ஒரே மலை தான் அந்த 7வது மலை, ஆனால் மணிக்கணக்கில் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. எந்த ஒரு கோவிலிலும் சிவபெருமான் தனியாக இருக்க மாட்டார். அப்படி இருக்க வெள்ளையங்கிரி ஆண்டவர் தனியாக இருப்பாரா என்று நீங்களே சற்று யோசித்து பாருங்கள். அவருடைய துணைவியார் யார்? அவருடைய கருவறை கோவில் வெள்ளையங்கிரி மலையில் எங்கு